ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். இந்த வீடியோ தான் புது வருடத்தோட முதல் வீடியோ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸுக்கு என்னோட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதாவது இந்தியா ஒரு வல்லரசு நாடா உருவெடுக்கணும்னா முப்படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை தயாரிப்பதுல தன்னிறைவை அடையணும். சமீப காலங்கள்ல இந்திய அரசாங்கம் உள்நாட்டு ஆயுத தயாரிப்பை அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை கையில் எடுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில 2025 வருடத்துல இந்தியா செய்யக்கூடிய மிகவும் முக்கியமான 5 ப்ராஜெக்ட்ஸ் குறித்து இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி இந்தியா ஆயுத தயாரிப்புல தன்னிறைவை அடைய முயல்றாங்க, உள்நாட்டு ஆயுத தயாரிப்பு மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இந்தியா செயல்படுத்த உள்ள அந்த 5 முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உலகத்துல அதிக ஆயுத இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளின் பட்டியல்ல இந்தியா முதல் 2 இடத்துக்குள்ள இருப்பாங்க. 100 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு தனக்கு தேவையான ஆயுதங்களை சொந்தமா தயாரிக்க முடியலையா அப்படின்னு பலர் எள்ளி நகையாடி வந்துகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா ஒரு வல்லரசு நாடா உருவெடுக்கவே முடியாது. ஏன்னா தனக்கு தேவையான ராணுவ ஆயுதங்கள் முழுவதையும் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறாங்க. இதனால வருடா வருடம் பெரும் தொகையை மற்ற நாடுகளுக்கு கொடுத்து ஆயுதம் வாங்குறாங்க. இது இந்திய பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துது அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா தன்னுடைய உள்நாட்டு ஆயுத தயாரிப்பை அதிகப்படுத்துவதற்கும் தன்னுடைய முப்படைகளை நவீனப்படுத்துவதற்கும் பல திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல 2025 வருடத்துல பல திட்டங்களை இந்தியா செயல்படுத்த போறாங்க. அந்த வகையில 2025 வருடத்துல மிகவும் முக்கியமான 5 திட்டங்கள்ல 5வது இடத்துல இருப்பது தேஜஸ் MK2 விமானத்தோட ரோல் அவுட். அதாவது தற்போது இந்திய விமானப்படையில மிராஜ் 2000, ஜாக்வார், MiG-29 போன்ற வெளிநாட்டு விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானங்களை 2035 வருடத்துக்குள் ரீப்ளேஸ் செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக இந்தியா உருவாக்கும் விமானம் தான் இந்த தேஜஸ் MK2 விமானம். இந்த விமானம் ஏற்கனவே இந்தியா டெவலப் செய்து படையில் இணைச்சிருக்க தேஜஸ் MK1 விமானத்தில இருந்து முற்றிலும் வேறுபட்டது. தேஜஸ் MK1 விமானத்தை விட சைஸ்ல இந்த விமானம் ரொம்ப பெரியது. இப்போ பிரான்சிடம் இருந்து வாங்கியிருக்க ரஃபேல் போர் விமானங்களுக்கு நிகரான ஒரு விமானமா இந்தியா இந்த தேஜஸ் MK2 விமானத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட சீனா 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை டெவலப் செய்யறதுல அதிக முனைப்பு காட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா எதற்காக தேஜஸ் MK2 போன்ற 4.5+ விமானங்களை தயாரிக்கிறாங்க? இதை விட்டுட்டு 5ஆம் தலைமுறை போர் விமான டெவலப்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தேஜஸ் MK2 விமானம் வரும் காலத்துல இந்திய விமானப்படைக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான விமானமா செயல்பட போகுது. அதாவது ஒரு விமானப்படை முழுக்க முழுக்க 5ஆம் இல்லனா 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை நம்பி செயல்படாது. பல்வேறு விதமான விமானங்கள் விமானப்படையில இருக்கும். அது மட்டும் இல்லாம 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை இயக்க ஆகும் செலவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஹை வேல்யூ டார்கெட்டுகளை தாக்குவதற்கு மட்டுமே 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை பயன்படுத்துவாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் பாதுகாக்கப்படாத டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தேஜஸ் MK2 விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்ய போகுது. தேஜஸ் MK2 விமானத்துல பல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட உள்ளது. குறிப்பா அதிநவீன AESA ரடார் சிஸ்டம், ஃபியூச்சர் ஏவியானிக் சிஸ்டம், அதிக எடை கொண்ட ஆயுதங்களை சுமக்கும் திறன் போன்ற பல விஷயங்கள் இந்த விமானத்தில் இருக்குது. இந்தியா தேஜஸ் MK2 விமானத்தை ரஃபேல் போர் விமானங்கள் போன்று ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானமா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதனால வரும் காலத்துல தேஜஸ் MK2 விமானங்களை ரஃபேல் போர் விமானங்களோடு இணைத்து இந்தியா பயன்படுத்த போறாங்க. இவ்வளவு முக்கியமான விமானத்தோட ரோல் அவுட் 2025 வருடத்தோட இறுதி கட்டத்துல நடத்தப்பட உள்ளது. இந்த விமானம் இந்திய விமானப்படைக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தேஜஸ் MK2 விமானங்கள்னால அதிகபட்சமா
17,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தினால 6,500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். தேஜஸ் MK2 விமானத்துல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 13 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 2200 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். தேஜஸ் MK2 விமானத்தோட அதிகபட்ச பறத்தல் தூரம் 3500 கிலோமீட்டர். அடுத்து 2025 வருடத்துல இந்தியா செய்ய உள்ள இரண்டாவது ப்ராஜெக்ட் தேஜஸ் MK1A விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைப்பது. தேஜஸ் MK1A விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் MK1 விமானத்துல இருந்து அப்கிரேட் செய்யப்பட்ட விமானங்கள். இந்த விமானத்துல அதிநவீன AESA ரடார் சிஸ்டம், அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம், வானில் இருந்து கொண்டே எரிபொருள் நிரப்பக்கூடிய ஏர் டு ஏர் ரீஃபியூலிங் கேப்பபிலிட்டி, அதிநவீன ஏவியானிக் போன்ற பல்வேறு சிஸ்டங்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள MiG-21 விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக இந்தியா டெவலப் செய்யறாங்க. அதாவது MiG-21 விமானங்கள் அதிக விபத்துகளை சந்திக்குது. அதனால இந்த விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக இந்தியா இந்த தேஜஸ் MK1A விமானங்களை தயாரிச்சிருக்காங்க. இந்த விமானத்தோட டெலிவரி 2024 வருடமே நடந்திருக்கணும். ஆனா தேஜஸ் MK1A விமானத்துல பயன்படுத்தக்கூடிய GEF 404 இன்ஜினோட டெலிவரிய அமெரிக்கா டிலே செய்றாங்க. இதனால தேஜஸ் MK1A விமானங்களை படையில் இணைப்பது கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனா 2025 வருடத்துல குறிப்பிட்ட அளவிலான தேஜஸ் MK1A விமானங்கள் இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தேஜஸ் MK1A விமானத்தினால அதிகபட்சமா 13,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தினால 4,500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 9 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்தினால 2200 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். தேஜஸ் MK1A விமானத்தினால தொடர்ந்து 3000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். அடுத்து 2025 வருடத்துல இந்திய கடற்படைய நவீனப்படுத்துவதற்கு இந்தியா பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த போறாங்க. அதுல மிகவும் முக்கியமானது ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் ஸ்கார்பியன் கிளாஸ் டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்களை உருவாக்கும் திட்டம். ஏற்கனவே இந்திய கடற்படைக்காக 6 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை கட்டி கொடுத்துட்டாங்க. தற்போது கூடுதலா இந்திய கடற்படைக்கு 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள் கட்ட போறாங்க. இதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியா பிரான்சுடன் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால பேச்சுவார்த்தைகள் முடிக்கப்பட்டு இந்த வருடத்துல ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை உருவாக்கும் வேலைகள் தொடங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள் 67.5 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல் 1775 டன் எடை கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல்னால தண்ணீரோட மேற்பரப்புல 20 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 37 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்களுக்கு அடுத்து சமீபத்துல நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்புதல் கொடுத்தாங்க. இதனால நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்கும் வேலைகள் இந்த வருடம் தொடங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்சன் சிஸ்டங்களை இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்ல இணைப்பதற்கான வேலைகளையும் இந்த வருடம் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ப்ராஜெக்ட் மூலமா இந்திய கடற்படையோட அண்டர் வாட்டர் காம்பாட் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல இந்தியா உயர்த்த போறாங்க. நான்காவதா இந்தியா கையில் எடுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஹைப்பர்சானிக் வெப்பன்களை டெவலப் செய்யறது. தற்போது உலகின் வல்லரசு நாடுகள் மட்டுமே ஹைப்பர்சானிக் வெப்பன்களை வச்சிருக்காங்க. இனி வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்ல ஹைப்பர்சானிக் மிசைல்கள் அதிக அளவுல பயன்படுத்தப்படும். ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கும் அதிகமான வேகத்துல பறக்கக்கூடிய மிசைல்களை ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கும் அதிகமான வேகத்துல பறக்கிறதுனால இந்த மிசைல்களை தற்போது இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் இடைமறித்து தாக்கி அளிக்க முடியாது. இதன் காரணமா தற்போதைய நிலையில உலகின் மிகவும் ஆபத்தான ஆயுதங்கள்ல ஒன்றா இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருக்குது. இந்தியா இந்த ஹைப்பர்சானிக் டெக்னாலஜில பின்தங்கிட்டா அது
வரும் காலத்துல இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா சீனாவிடம் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருக்குது. இதன் காரணமாக இந்தியா இந்த 2025 வருடத்துல ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்ஸ் மற்றும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை டெவலப் செய்து சோதிக்க போறாங்க. ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு இந்தியா HSTDV அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. HSTDV ப்ராஜெக்ட் மூலமா இந்தியா 3 முறை வெற்றிகரமா ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள்களை சோதனை செஞ்சிருக்காங்க. அதனால இந்த 2025 வருடத்துல ஒரு ஃபுல் ஸ்கேல் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல இந்தியா டெவலப் செய்து சோதனை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து HGV-202F அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளோட சோதனையும் 2025 வருடம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த HGV-202F ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்னால 300 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று 5500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த கிளைட் வெஹிக்கிள்னால ஒலியின் வேகத்தை விட 20 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். 5வதா இந்த வருடத்துல இந்தியா கையில் எடுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் உள்நாட்டிலே அதிநவீன ட்ரோன்களை டெவலப் செய்யறது. இந்த 2025 வருடம் இந்திய அரசாங்கம் தன்னுடைய உள்நாட்டு ட்ரோன் திட்டங்கள்ல அதிக கவனம் செலுத்த போறாங்க. குறிப்பா ரெகனசன்ஸ், சர்வேலன்ஸ், ஸ்ட்ரைக் மிஷன் போன்ற ஆபரேஷன்கள்ல பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களை டெவலப் செய்யறதுக்கு இந்தியா அதிக முனைப்பு காட்ட போறாங்க. குறிப்பா காக்ரா அப்படிங்கிற ஒரு காமசாக்கி ட்ரோனை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்கள்னால அதிவேகமா பறந்து சென்று எதிரி இலக்குகள் மீது மோதி தாக்குதல் நடத்தக்கூடிய சூசைட் ட்ரோன். இந்த சூசைட் ட்ரோன் ப்ராஜெக்ட் 2025 வருடம் முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து நிஷாந்த் அப்படிங்கிற ஒரு மல்டி மிஷன் UAV-ய இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மல்டி மிஷன் UAV-னால பேட்டில் ஃபீல்ட் சர்வேலன்ஸ், டார்கெட் டிராக்கிங், ஆர்ட்டிலரி ஃபயர் கரெக்ஷன் போன்ற வேலைகளை செய்ய முடியும். அடுத்து ருஸ்டம் அப்படிங்கிற ஒரு மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ருஸ்டம் ட்ரோன் இந்திய முப்படைகள்ல பயன்படுத்தப்பட உள்ளது. இதற்கான வேலைகள் அனைத்து முடிக்கப்பட்டு தற்போது சோதனைகள் நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனால இன்னும் கூடிய விரைவில் இந்த ருஸ்டம் ட்ரோன்ஸ் இந்திய முப்படைகள்ல இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து காத்தக் அப்படிங்கிற ஒரு ஸ்டெல்த் அட்டானமஸ் ட்ரோனை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன் பிரத்யேகமா இந்திய விமானப்படைக்காக டெவலப் செய்யப்பட்டிருக்கு. காத்தக் ட்ரோனை இயக்குறதுக்கு இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க காவேரி இன்ஜினை பயன்படுத்த போறாங்க. இந்த ட்ரோன்ல ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இருக்குது. இதனால இந்த ட்ரோன்களை எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தினால கண்டுபிடிக்க முடியாது. இதன் காரணமா எதிரி எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று இந்த ட்ரோன்கள்னால தாக்குதல் நடத்த முடியும். இந்த காத்தக் ட்ரோனோட புரோட்டோடைப் 2025 வருடம் தயாரித்து முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 5 திட்டங்கள் தான் 2025 வருடத்துல மிகவும் முக்கியமான ராணுவ திட்டங்கள். இந்த திட்டங்களை மட்டும் இந்தியா சரியா செஞ்சு முடிச்சாங்கன்னா இந்திய முப்படைகளோட செயல்திறன் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.